உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். பாகிஸ்தான்ல இருந்த சீக்கியர்கள், இந்துக்கள் இவங்களுடைய எண்ணிக்கை பெருமளவுக்கு குறைஞ்சிருக்கு. ஏன்னா அவங்களாம் டிப்போர்ட் ஆயிட்டாங்க, அங்கே இருக்க முடியல. ஆனால் இங்கே இருக்கிற இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பு இருந்தது. சுதந்திர இந்தியாவில் பாதுகாப்பு இருந்ததுனால அவங்க இங்கேயே இருந்துட்டாங்க. பாகிஸ்தான் போல எங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லி இஸ்லாமிய பெண் நாவலாசிரியர் ஒரு நாவல் எழுதுறாங்க. அந்த அம்மாவை துரத்துனாங்க. அதுக்கு பின்னாடி பங்களாதேஷ தீவிரவாதிகள், பயங்கரவாதிகள் அந்த அம்மாவை துரத்துனாங்க. எடப்பாடி அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, இங்கே யாருக்கும் வாக்குரிமை, இது குடியுரிமை போக போறதில்ல. சிஏஏனால அமுலாக்கத்தினால குடியுரிமை கிடைக்கும் சில பேருக்கு. ஆனால் யாருக்கும் இருக்கிற குடியுரிமை பறிக்கப்படாது. பாகிஸ்தானுக்கும் வங்கதேசத்துக்கு இடையில போர் நடந்துச்சு இல்லையா? 97,000 கிட்டத்தட்ட 1,00,000 பாகிஸ்தான் ராணுவத்தினர் அங்கே வங்கதேசத்தில் போய் உட்காந்துக்கிட்டு அவங்க அந்த மக்களை ரொம்ப கொடுமைப்படுத்தினாங்க. அதுக்காக பயந்து வந்தவங்கள இஸ்லாமியர்களும் அதிகமாக இருக்காங்க. அதை அந்த 2 கோடி பேர் நம்மகிட்ட வந்துட்டாங்கிற காரணத்தை காட்டி தான் நம்ம அந்த சண்டையில் இறங்கணும். நம்ம இறங்கின பிறகு பாகிஸ்தானை நம்ம வீழ்த்துறோம். முதல்ல ஒரு சட்டம், அதே சட்டம் காங்கிரஸ் கொண்டு வந்துச்சு. அப்போ இஸ்லாமியர்களுக்கு தரல, அந்த சட்டத்தில் இடமில்லை. திரும்ப அதை காங்கிரஸ் கொண்டு வந்தப்போ ஆதரிச்சவங்க இப்போ பாஜக கொண்டு வரும்போது எதிர்க்கிறாங்க. ஆனால் இந்த பெர்சிக்யூட்டட் மைனாரிட்டிஸ்ங்கிற சட்டத்தில் சிஏஏ கொண்டு வரணும்னு சொல்லி என்ன அந்த பில் பாஸ் பண்ணது எப்ப? யூபி ஆட்சியில், காங்கிரஸ் திமுக இவங்களா இருந்த ஆட்சியில் பாஸ் பண்ணப்பட்டது. அப்பயும் திமுக எதுக்கல, அப்பயும் காங்கிரஸ் எதுக்கல. சிஏஏ என்பது இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக இல்லை, ஆனால் அது இஸ்லாமியர்களுக்கு எதிராகவும் இல்லை. பிஜேபி பாத்தீங்கன்னா துணிச்சலா இந்த சட்டத்தை இயற்ற போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு சட்டம் சொல்லிட்டு ஒரு பக்கம் பேச்சுக்கள் வந்தாலுமே இதெல்லாம் எப்படி எதிர்கொள்ள போறாங்க? பிஜேபிக்கு அவ்வளவு நம்பிக்கை இருக்கா சார்? நம்பிக்கை இல்லாதனாலதான் அவங்க இதெல்லாம் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு கலை அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம் சவிதா. சார் பாத்தீங்கன்னா இப்ப சிஏஏ குடியுரிமை திருத்த சட்ட மசோதாவானது இன்னும் கொஞ்ச நாள்ல அமல்படுத்த போறதாக மத்திய அரசு தெரிவித்திருக்கு. முதல்ல சிஏஏ சட்டம் அப்படின்னா என்ன அப்படிங்கறத பத்தி நம்ம மக்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்க சார். சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், ஆங்கிலத்தில் குடியுரிமை திருத்த சட்டம். இது எப்படி வந்துச்சுன்னா, இது ஆக்சுவலாக 1947 இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச போது, அதுக்கு அடுத்த ஆண்டில் பாகிஸ்தான் சுதந்திரம் அடைஞ்ச போது அங்கே இந்த இந்து முஸ்லீம் கலவரம் கடுமையாக வெடிச்சிச்சு. அங்கே இருக்க இந்துக்களும் தொடர்ச்சியாக அந்த பிரிவினைக்கு பின்னாடியும் சீக்கியர்கள், ஜைனர்கள், கிறிஸ்தவர்கள் எல்லாருமே அங்கே மைனாரிட்டிஸ். பாகிஸ்தான்லேயே அப்போ பங்களாதேஷ் ஈஸ்ட் பாகிஸ்தான் இருந்துச்சு, வெஸ்ட் பாகிஸ்தான், ஈஸ்ட் பாகிஸ்தான். பங்களாதேஷ் தனி நாடு ஆகலை. அதனால் இந்த 2 இடத்துலையும் 2-3 நாடுகள்லையும் நம்ம நம்ம அங்கே மைனாரிட்டிஸாக இருந்த இந்த இஸ்லாமியர் அல்லாத பிற மதங்களை சேர்ந்தவர்கள் கடுமையான துன்புறுத்தலுக்கு ஆட்பட்டாங்க. அவங்க அங்கே இருந்து அந்த துன்புறுத்தலுக்கு பயந்து இந்தியாவில் தஞ்சம் புகுந்தாங்க. அவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் அந்த நாடுகளில் தான் இருக்குது. இங்கே அவங்களுக்கு குடியுரிமை தரப்படவில்லை, ரொம்ப காலமாக தரப்படலை. அது மாதிரி உதாரணமாக தஸ்லீமா நஸ்ரீனுங்கிறவங்க ஒரு அந்த அந்த பாபர் மசூதி இடிச்சாங்க இல்லையா, டிசம்பர் 6 அந்த டயத்தில் 1992 நினைக்கிறேன்ல. அப்போ பங்களாதேஷ்லையும் இந்துக்களுக்கு எதிரான கடுமையான நிர்பந்தம் செலுத்தப்பட்டது, கொடுமைகள் நடத்தப்பட்டது. அதை பெர்சிக்யூட் எடுப்பாங்க. அவங்க அங்கேருந்து துன்புறுத்தலுக்கு உள்ளான அந்த மைனாரிட்டி சமுதாயத்தை சார்ந்த எல்லாரும் பல சமூகங்களை சார்ந்த கிறிஸ்தவர்களும் இருக்காங்க. அவங்க இந்தியாவுக்கு தஞ்சம் புகுந்தாங்க. அது அஸ்ஸாம் பார்டரில் குறிப்பாக பெங்காலிஸ் பங்களாதேஷ்லேருந்து மைக்ரேட் ஆகி அஸ்ஸாம்
அங்கே இந்த இது திரிபுரா, மேற்கு வங்கம், இந்த மாநிலங்களில் அதிகமாக அவங்க வந்து இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு இப்போ குடியுரிமை இல்லை. என்ன வருது, அவங்களுக்கு குடியுரிமை தரக்கூடாது, அவங்கள திரும்பவும் பங்களாதேஷுக்கு அனுப்பணும் அப்படிங்கிற கோரிக்கைகளை அஸ்ஸாமில் இருக்கக்கூடிய மக்கள் வைக்கிறாங்க. அது நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸில், வடகிழக்கு மாநிலங்களில் பெரிய பிரச்சனையாக வெடிக்கிறது. மேற்கு வங்கத்திலே அது பிரச்சனையாகுது. வங்கதேசம் தான் ரெண்டாக பிரியுது. அதில் ஒரு பக்கம் பாகிஸ்தான், அது வங்களாதேசமாக ஆகி போயிடுச்சு. இப்போ இந்த பக்கம் நம்மகிட்ட இருக்கிறது மேற்கு வங்கம், கிழக்கு வங்கம் வந்து வங்கதேசமாக மாறிடுச்சு. ஸோ இந்த அந்த கொடுமைகளை பற்றி லஜ்ஜாங்கிற ஒரு நாவலில் தஸ்லிமா நஸ்ரீன்கிற ஒரு இஸ்லாமிய பெண் நாவலாசிரியை ஒரு நாவல் எழுதுனாங்க. அந்த அம்மாவை துரத்துனாங்க. அதுக்கு பின்னாடி பங்களாதேஷ தீவிரவாதிகள், பயங்கரவாதிகள் அந்த அம்மாவை துரத்துனாங்க. ஸோ இப்படி வந்தவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் தரணும்னு சொல்லி கொண்டு வந்தது தான் வந்து காங்கிரஸ் அரசு இருக்கும்போது, நேரு பிரதமராக இருந்தப்போ 48-49களில் அவங்களுக்கு குடியுரிமை தருவதற்காக குடியுரிமை சட்டம் திருத்தப்பட்டது. யாருக்கு தரணும்னா அவங்களுக்கு தர முடியாது, வெளிநாட்டிலேருந்து வந்தவங்களுக்கு. ஆனால் இவங்களுக்கு அஸ் எ ஸ்பெஷல் கேஸ் தரணுங்கிறதுக்காக அது திருத்தப்பட்டது அந்த குடியுரிமை சட்டம். அப்போ தான் அவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் அப்போ கொடுத்தாங்க. அதற்கு பின்னாடியும் அந்த சட்டம் ஒரு வேலிடிட்டி இருக்குது. அதுக்கு அந்த ஒரு கட்டத்தில் தான் கொடுத்தாங்க. அதுக்கு பின்னாடி வந்தவங்களுக்கு தரலை. உதாரணம், மொய்த்வா கம்யூனிட்டி ஒரு கம்யூனிட்டி, அவங்க வங்கதேசத்தில் இங்கே இருந்து துரத்தப்பட்டு அவங்க வந்து இங்கே மேற்கு வங்காளத்தில் வந்து பெரிய அளவுக்கு இருக்கிறாங்க. அவங்க பெரிய ஒரு சங்க் ஆஃப் பீப்புள், கூட்டமாக இருக்கிறாங்க. அவங்க அதிகமான எண்ணிக்கையில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு யாருமே சிட்டிசன்ஷிப் கொடுக்கல. இப்போ இதுக்கு மேலே இது என்ஆர்சி வருது. அதில் வந்து எப்படி இருக்குன்னா, அந்த மாதிரி வெளியூர் பங்களாதேஷ்லேருந்து வந்தவங்களுக்கு இந்த வடகிழக்கு மாநிலம், குறிப்பாக அஸ்ஸாம் போன்ற மாநிலங்களில் அவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் கொடுக்கக்கூடாது. குறிப்பாக இஸ்லாமியர்கள் குறிப்பாக அவங்கள டிப்போர்ட் பண்ணணும். அதுதான் என்ஆர்சி. அவங்கள நாடு திரும்ப அவங்க நாட்டுக்கு அனுப்பணும். ஏன்னா அவங்க மதத்தை சார்ந்த ஆட்சி தான் இங்கே நடக்குது. அவங்களுக்கு ஒன்றும் பெர்சிக்யூஷன் இங்கே இல்லையே, அவங்க இங்கே வர வேண்டிய தேவையில்லை இல்லை, அதனால் அவங்களை திருப்பி அனுப்பணும்னு சொல்லி என்ஆர்சி சொல்லுது. அதை தான் நான் என்ஆர்சி சட்டத்தை நான் அமுல்படுத்தாமல் நான் இஸ்லாமியர்களுக்கு இங்கே வந்தவங்க தஞ்சம் புந்தவங்க அத்தனை பேருக்கும் நான் இது குடியுரிமை கொடுத்தேன்னு சொல்லி பெருமையாக இப்போ திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் மம்தா சொல்லியிருக்கிறாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, 2014க்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா வங்கதேசம், ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் இதுலேருந்து புலம்பெயர்ந்து வந்த, அதாவது முஸ்லீம் இல்லாதவங்களுக்கு குடியுரிமை உண்டு, ஆனால் முஸ்லீம்ஸ்களுக்கு மட்டும் கிடையாது அப்படின்னா அவங்கள மட்டும் ஏன் வஞ்சிக்கணுமா? இல்லை, அவங்க பெர்சிக்யூட்டட் மைனாரிட்டிஸில் வரமாட்டாங்க. அந்த சட்டத்தில் என்ன சொல்லுதுன்னா, புத்திசம், கிறிஸ்டியன் இவங்களுக்கு எல்லாமே கூட நீங்கள் அவங்க மைனாரிட்டிஸ், அங்கே பெர்சிக்யூட்டட் மைனாரிட்டிஸ் அந்த சட்டம் அதுதான் சொல்லுது. காங்கிரஸ் ஆட்சியில் கொண்டு வந்த சட்டம் தான், நேரு இருந்தப்போ பிரதமராக இருந்தப்போ அந்த சட்டம் தான் அது. அதில் என்ன 2 வார்த்தையை நீங்கள் மறந்துடக்கூடாது, பெர்சிக்யூட்டட் மைனாரிட்டிஸ். அங்கு துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்ட அந்த நாட்டில் சிறுபான்மையினர் சமூகத்தை சார்ந்தவங்க, அவங்க அதில் இஸ்லாமியர் வர முடியாதுல்ல. அப்பயும் தரல, காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தப்பையும் இஸ்லாமியருக்கு தரல. அவங்க வர வேண்டிய தேவையில்லை, அவங்க பெர்சிக்யூட்டட் மைனாரிட்டிஸ் கிடையாது. இவங்க வந்து அங்கே இருந்து இவங்க துரத்தப்பட்டாங்க, இவங்க பல்வேறு இன்னல்களுக்கு ஆட்பட்டாங்க, துன்புறுத்தல்களுக்கு. அதனால அவங்க அங்கேருந்து வர வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுச்சு அவங்களுக்கு. இஸ்லாமியர்களுக்கு அங்கேருந்து வர வேண்டிய கட்டாயம் எதுவும் ஏற்படலை. அதனால் அவங்க வந்தது, உதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் எண்ணிக்கை நம்ம நாட்டில் சுதந்திரம் அடைந்த போது இருந்த எண்ணிக்கை கூடியிருக்குது இப்போ. ஆனால் நீங்கள் இந்த பாகிஸ்தானில் இருந்த சீக்கியர்கள், இந்துக்கள் இவங்களுடைய எண்ணிக்கை பெருமளவுக்கு குறைஞ்சிருக்குது. ஏன்னா அவங்களாம் டிப்போர்ட் ஆகிட்டாங்க, அங்கே இருக்க முடியல. ஆனால் இங்கே இருக்கிற இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பு இருந்தது, சுதந்திர இந்தியாவில் பாதுகாப்பு இருந்ததுனால அவங்க இங்கேயே இருந்துட்டாங்க. பாகிஸ்தான் போல் எங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அப்படி இல்லை, இந்துக்கள் மற்ற பிற மதத்தை சார்ந்தவர்கள், மைனாரிட்டி மதத்தை சார்ந்தவங்களுக்கு அங்கே பாதுகாப்பு இல்லாதனால அவங்க எண்ணிக்கை 20% வெறும் 3% குறைஞ்சி போச்சு. அவங்களாம் இங்கே வர வேண்டிய தேவை ஏற்பட்டுச்சு அவங்களுக்கு, அதனால் அவங்களுக்கு கொடுத்தாங்க. அதே தான் இப்பயும் கொடுக்குறாங்க. அதுக்கடுத்து என்ஆர்சிங்கிறது
அப்படி வந்த இஸ்லாமியர்களை திரும்ப அவங்க நாட்டுக்கு அனுப்புறதுங்கிற பிரச்சனை வந்து அது வடகிழக்கு மாநிலங்களில் மட்டும் பெருசாக போய் தமிழ்நாட்டில் அந்த பிரச்சனை இல்லை. தமிழ்நாட்டில் சிஏஏக்கும் பெரிய வேல்யூ இல்லை. அதான் அதிமுக என்ன சொன்னாங்க, அன்னைக்கு முதல்வராக இருந்த எடப்பாடி அவர்கள் என்ன சொன்னார்னா, இங்கே யாருக்கும் வாக்குரிமை இது குடியுரிமை போக போகிறதில்ல, சிஏஏனால அமுலாக்கத்தினால குடியுரிமை கிடைக்கும் சில பேருக்கு, ஆனால் யாருக்கும் இருக்கிற குடியுரிமை பறிக்கப்படாது. அதனால் நாங்கள் ஆதரித்தோன்னு சொன்னார் அவர். நானும் சொல்கிறேன், அதுதான் சொல்கிறேன், குடியுரிமை பறிக்கப்படாது. ஆனால் நீங்கள் என்ஆர்சியில் என்ன பிரச்சனை வருதுன்னா, அங்கே அஸ்ஸாமில் ஸ்டூடெண்ட்ஸ் மூமெண்ட்டு நாங்கள் மைனாரிட்டி ஆகிட்டோம், இந்த இண்டிஜினியஸ் பீப்புள்னால் இந்த அஸ்ஸாம் மாநிலத்தில் பிறந்து வளர்ந்து இந்த நாட்டின் மண்ணின் மைந்தர்களாக இருக்க நாங்கள் இன்றைக்கு தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக இல்லை தேர்தல்களில். நாங்கள் இங்கே மைனாரிட்டி ஆகிட்டோம். இந்த வங்கதேசத்துலேருந்து வந்தவங்க அவங்க மெஜாரிட்டியாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு வாக்குரிமை தரக்கூடாது, அவங்க வாக்குரிமையை பறிக்கணும், அவங்கள தனிப்பட்ட ஏரியாக்கள் வச்சு கண்காணிக்கணும், அவங்க வெளிநாட்டுக்கு போகிற வரைக்கும் பங்களாதேஷுக்கு திரும்ப அனுப்பப்படணும். அதுதான் என்ஆர்சி. என்ஆர்சிங்கிறது இங்கே எங்கேயும் அப்ளிகபிள் ஆகாது. அது வடகிழக்கு மாநிலங்களில் மட்டும். இப்போ இவ்வளவு வேகமா இப்போ எலெக்ஷனை பக்கத்தில் வச்சுக்கிட்டு இந்த சட்டத்தை கொண்டு வர வேண்டிய அவசியம் என்ன சார்? ஏன்னா அவங்களுக்கு மொய்தா கம்யூனிட்டியினுடைய ஆதரவு பலமாக கிடைக்கும். மேற்கு வங்க தேர்தலில் அவங்களுக்கு ஒரு ப்ளஸ். அது ஆக்சுவலாக அந்த அனௌன்ஸ்மெண்ட்டே அந்த துணை அமைச்சர் இணையமைச்சர் எங்கே வெளியிடுறாருன்னா, மேற்கு வங்கத்தில் போய் அந்த மக்களுக்கு மத்தியில் தான் அந்த அந்த ஒரு வாரத்தில் அமுல்படுத்துவோங்கிற அனௌன்ஸ்மெண்ட்டே வெளியிடுறாரு. ஸோ அது வெளிப்படையாக வாக்கு வங்கி அரசியல் அதுக்குள்ளே இருக்குது. இப்போ அவசரமாக இப்போ செய்வதற்கு எப்படி ராமர் கோவில் திறந்தாங்களோ அதே மாதிரி இதுலேயும் அவசரத்தை காட்டுறாங்க. காரணம் அந்த கம்யூனிட்டிக்கு தந்தால் அந்த கம்யூனிட்டியுடைய வாக்கு அங்கே பெரிய அளவுக்கு இருக்குது, அவங்களுக்கு வாக்குரிமை இருக்குது, குடியுரிமை இன்னும் தரப்படலை, குடியுரிமை தர்றாங்க, இப்போ தரணும் முடிவு பண்ணுறாங்க. பெர்சிக்யூட்டட் மைனாரிட்டிஸ் அந்த சட்டப்படி அவங்க வர்றாங்க. பட் அவங்களுக்காகத்தான் இப்போ உடனடியாக அது அமலுக்கு வருது. மொய்தா கம்யூனிட்டி, அந்த கம்யூனிட்டி ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டி மேற்கு வங்கத்தில் பரவலாக இருக்காங்க. இஸ்லாமியர்களா அவங்க? இல்லை அதான் இஸ்லாமியர்கள்லாம் தர முடியாதுல்ல. இஸ்லாமியர்கள் அல்லாத பிற மதத்தை சார்ந்தவர்கள் வங்கதேசத்துலேருந்து விரட்டி அடிக்கப்பட்டு இங்கே வந்தவங்க. அவங்க வந்து இந்துக்களா கன்சிடர் பண்ணுவாங்க. இந்துக்கள் அவங்க எந்த மதம் எதுவானாலும் இருக்கலாம், அவங்களுக்கு அந்த வாக்குரிமையே அங்கே கிடையாது. இப்போ அவங்க குடியுரிமை கொடுத்தாலும் வாக்காளர்களாக மாறிடுவாங்கல்ல. அவங்க வாக்குகளை அடுத்த நாடாளுமன்ற தேர்தலில் அவங்கள வாக்குகளை வாங்க முடியும்ல. ஸோ எலெக்ஷனுக்காக உங்களுக்கு ஓட்டு அதிகமாக வேணும் அப்படின்ற வாக்கு வங்கி அரசியல் பின்னாடி இருக்குது. சட்டம் கொண்டு வந்து 2 வருஷத்துக்கு மேலாச்சு. இப்போ ஏன் அவசரமா ஒரு இந்துக்கள் அப்படிங்கறதுனால மட்டும்தானே அவங்களுக்கு இவ்வளவு வேகமாக ஒரு அங்கீகாரம் நீங்க கொடுக்குறீங்க? இந்துக்கள் கிடையாது, இந்துக்கள் மட்டும் கிடையாது, அவங்க பார்சிஸ் இருக்காங்க, ஜெயின்ஸ் இருக்காங்க, சீக்கியர்கள், இஸ்லாமியர்கள் அல்லாத கிறிஸ்தவர்கள் எல்லாரும் இருக்கிறாங்க. அதுல 6 மதத்தை சார்ந்தவர்கள் அதுல இருக்காங்க. ஆனா இஸ்லாமியர்களுக்கு மட்டும் கிடையாது. இஸ்லாமியர்களுக்கு கிடையாது, ஏன்னா அவங்க பெர்சிக்யூட்டட் மைனாரிட்டிஸா இல்ல, அங்க துன்புறுத்தப்பட்ட சிறுபான்மையினரா வங்கதேசத்துல அவங்க இல்ல. அவங்க இங்கே வர்றதுக்கான காரணம் வேறு காரணங்களுக்காக. பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இங்கே கிடைக்கும், பொருளாதார ரீதியாக அங்கே ரொம்ப மோசமாக இருந்துச்சு, இங்கே வந்தால் நல்லா இதை அனுபவிக்கலாம். பாகிஸ்தான் ராணுவம் அங்கே ஆக்குபை பண்ணி தகராறு பண்ணிட்டு இருந்தாங்க, அது வந்து இங்கே வந்தால் அதுக்கு அந்த நேரத்தில் ஓடி வந்தவங்க இருக்காங்க, அங்கேருந்து இங்கே வந்தவங்க. பாகிஸ்தான் ராணுவத்தினுடைய ஓராண்டு அங்கே அந்த பாகிஸ்தானுக்கும் வங்கதேசத்துக்கு இடையில போர் நடந்துச்சு இல்லையா, 97,000 கிட்டத்தட்ட 1 லட்சம் பாகிஸ்தான் இராணுவத்தினர் அங்கே வங்கதேசத்தில் போய் உட்காந்துக்கிட்டு அவங்க அந்த மக்களை ரொம்ப கொடுமைப்படுத்தினாங்க. அதுக்காக பயந்து வந்தவங்களில் இஸ்லாமியர்களும் அதிகமாக இருக்காங்க. அப்போ இஸ்லாமியர்களும் பார்க்கல, அவங்க வங்கதேசத்தை சேர்ந்த அத்தனை பேரையும் அவங்க கொடுமைப்படுத்தினாங்க. அப்போ 2 கோடி பேர் நம்மகிட்ட வந்துட்டாங்க அகதிகளாக. திருப்பி அனுப்புறதுக்கு நம்ம ரொம்ப சிரமப்பட்டோம். அதை அந்த 2 கோடி பேர் நம்மகிட்ட வந்துட்டாங்கிற காரணத்தை காட்டி தான் நம்ம அந்த சண்டையில் இறங்கணும். நம்ம இறங்கின பிறகு பாகிஸ்தானை நம்ம வீழ்த்துனோங்க. இந்த சிஏஏ சட்டமானது பார்த்தீங்க அப்படின்னா புலம்பெயர்ந்து வந்திருக்கிற இலங்கை அகதிகள் அவங்களுக்கும் அப்ளிகபிள் ஆகுமா சார்? அதுங்களுக்கு அப்ளிகபிள் ஆகலாம். அவங்க பெர்சிக்யூட்டட் மைனாரிட்டிஸ்னு வரமாட்டாங்க. அங்கே வந்து அவங்க மைனாரிட்டிஸ் தான் இல்லையா. அந்த ரிலிஜியஸ் மைனாரிட்டிஸாங்கிற அந்த அதுவும் ரிலிஜியஸ் மைனாரிட்டிஸ் தான். இந்த மாதிரி அங்கே
பௌத்த மதத்தினுடைய அந்த மத ரீதியான தாக்குதல் அவங்களுக்கு மேலே இருந்துச்சு. சிங்கள இன ரீதியான தாக்குதலும் அவங்களுக்கு சிங்கள பௌத்த இரு வகையான தாக்குதல்கள் அவங்க மேலே இருந்துச்சு. அதில் அவங்க அங்கேருந்து வந்தாங்கங்கிற அடிப்படையில் அவங்களும் இந்த சட்டப்படி பெர்சிக்யூட்டட் மைனாரிட்டிஸாக தான் வருவாங்க, நோ டவுட். ஆனால் அவங்க அதை விரும்பலை. என்னைக்கு அந்த நாட்டுக்கு போயிடுவோம், அவங்க டூயல் சிட்டிசன்ஷிப் வேணால் கொடுங்கங்கிறாங்க. இங்கேயும் கொடுங்க அங்கேயும் கொடுங்க, அதை பற்றி கன்சிடர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை கொடுக்கணும்னு சொல்லி தான் அதிமுக ஸ்டாண்டு, திமுகவோட ஸ்டாண்டு. மத்திய அரசாங்கம் இன்னும் அதில் ஒரு முடிவு எடுக்கலை. அவங்க இரட்டை குடியுரிமை கேட்குறாங்க. அதான் இங்கே இருக்கிறவருக்கு எங்களுக்கு கொடுங்க, நாங்கள் போகிறப்ப அங்கே போய்க்கிறோம், எங்களுடைய நாட்டுக்கு நாங்கள் போகணும். அங்கே இருக்கிற சிட்டிசன்ஷிப்பை திறந்துட்டு இங்கே வாங்குறதுக்கு அவங்க தயாராக இல்லை. எல்லாமே விட்டுட்டு வரல அவங்க. இந்த பெர்சிக்யூட்டட் மைனாரிட்டிஸு எதையுமே அங்கே இல்லை, அவங்களுக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு இங்கே வந்தாங்க, தஞ்சம் புகுந்துட்டாங்க. அப்படி இல்லை, அவங்க அகதிகளாக வந்திருக்காங்க, திரும்ப அங்கே போகிறதுக்கு விரும்புகிறாங்க. அதில் பெரும்பாலானவங்க அதில் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்களுக்கு இந்தியன் சிட்டிசன்ஷிப் தரலாம். இல்லை அதெல்லாம் விட பெஸ்ட்டு டூயல் சிட்டிசன்ஷிப் கொடுக்குறது அவங்களுக்கு கொடுக்கணுங்கிறது தான் கோரிக்கை. அது மத்திய அரசு ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ ஒரு நாட்டினுடைய பாதுகாப்புக்காக தான் வந்து சட்டங்கள் வந்து இயற்றப்படுது அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த மாதிரியான சட்டங்கள் இயற்றப்படும் போது பார்த்தீங்க அப்படின்னா வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய சில பயங்கரவாதத்தை வந்து நம்ம தடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக கூட இது இருக்கும்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரியான சட்டங்களை ஏன் எதிர்க்கட்சிகள் வந்து இப்படி எதிர்க்கிறாங்க சார்? அதற்கு பின்னணி என்ன சார்? அவங்க வாக்கு வங்கி அரசியல், இஸ்லாமியர் வாக்கு வங்கி அவங்க குறி வைக்கிறாங்க. சிஏஏ என்பது இஸ்லாமியர்களுக்கு எதிரானதுன்னு சொல்லி அவங்க பிரச்சாரம் பண்ணுறாங்க. 6 மதத்தை சார்ந்தவங்களுக்கு நீங்கள் சிட்டிசன்ஷிப் தரும்போது, குடியுரிமை தரும்போது ஏன் இஸ்லாமியர்களை மட்டும் புறக்கணிக்கிறீங்க? அவங்கள டிப்போர்ட் பண்ண, திரும்ப அங்கே அனுப்பணும்னு ஏன் சொல்கிறீங்க? அவங்களுக்கு இங்கே குடியுரிமை இல்லாதனால வாக்குரிமை இல்லை. அவங்கள தனியாக வந்து கான்சன்ட்ரேஷன் கேம்ப்ஸில் கூட வைக்கணும், தனி இடத்துல வைக்கணுங்கிற அந்த அஸ்ஸாம் அக்காடு, அந்த அக்காடு போட்டதே ராஜீவ்காந்திங்க. அஸ்ஸாம் ஒப்பந்தம் யார் போட்டா? 1985 அதில் ராஜீவ்காந்தி தான். அவர் போட்ட ஒப்பந்தம் தானே அது. அவங்களுக்கு வந்து வெளிநாட்டுக்கு போகிற வரைக்கும், அவங்க நாட்டுக்கு போகிற வரைக்கும் அவங்கள தனி கேம்ப்ஸில் வைக்கணும் அப்படிங்கிறது அதில் இருக்குது. அதுதான் இப்போ செஞ்சிட்ருக்கிறாங்க இவங்க அமுல்படுத்தி. அவங்க அமுல்படுத்தலை, ஒப்பந்தம் மட்டும் போட்டாங்க, இவங்க அமுல்படுத்திகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இஸ்லாமியர்களுக்கு கொடுக்கலாமா அப்படிங்கிறது வேறு விஷயம். கொடுக்கலாம், அவங்களும் 30 வருஷம் 20 வருஷமாக இங்கே வாழ்ந்துட்டாங்க. இனிமேல் அங்கே போகிறதுக்கு அவங்களுக்கு எந்த வேர்களும் அங்கே கிடையாது இல்லையா? 30 வருஷம் ஒரு இடத்துல வாழ்ந்த பிறகு அந்த இடத்துல தான் அவங்களுக்கு கொடுக்கணுங்கிறது நியாயம்தான். பட்டு அந்த பெர்சிக்யூட்டட் மைனாரிட்டிஸின் சட்டத்தில் இவங்க வரமாட்டாங்க. இன்னொரு பெரிய இது என்னென்னா, இந்த சட்டத்தை திருத்தணுங்கிற அந்த மசோதா எப்போ பாஸ் ஆச்சு? முதல்ல ஒரு சட்டம், அதே சட்டம் காங்கிரஸ் கொண்டு வந்துச்சு. அப்போ இஸ்லாமியர்களுக்கு தரலை, அந்த சட்டத்தில் இடமில்லை. திரும்ப அதை காங்கிரஸ் கொண்டு வந்தப்போ ஆதரித்தவங்க இப்போ பாஜக கொண்டு வரும்போது எதிர்க்கிறாங்க. ஆனால் அப்போ காங்கிரஸ் கொண்டு வந்தப்போ இஸ்லாமியர்கள் ஓராண்டு 2 ஆண்டு தான் இங்கே இருந்திருப்பாங்க, நீண்ட ஆண்டுகள் இங்கே இருந்திருக்க மாட்டாங்க. ஆனால் இப்போ 30 ஆண்டுகள் இருந்தவங்கள, சுதந்திர இந்தியாவில் 40 ஆண்டுகள் 50 இருந்தவங்களை அனுப்பணுமாங்கிற கொஸ்டின் இப்போ ரைஸ் ஆகுது. நியாயமானது தான் அது. ஆனால் இந்த பெர்சிக்யூட்டட் மைனாரிட்டிஸுங்கிற சட்டத்தில் சிஏஏ கொண்டு வரணும்னு சொல்லி என்ன அந்த பில்லு பாஸ் பண்ணது எப்போ? யூபி ஆட்சியில், காங்கிரஸ் திமுக இவங்களாம் இருந்த ஆட்சியில் பாஸ் பண்ணப்பட்டது. அப்போயும் திமுக எதுக்கலை, அப்போயும் காங்கிரஸ் எதுக்கலை, அப்போயும் அந்த சட்டத்தை திருத்ததுன்னு சொல்லி ஒரு மசோதாவை ஏன் கொண்டு வந்தாங்க இல்லையா? இப்போ தப்புன்னா அப்போயும் அது தப்பு தானே. கண்டிப்பாக அது நாங்கள் சொல்லுவோங்க, நாங்கள் இப்படியெல்லாம் இஸ்லாமியர்களுக்கும் சேர்த்து கொடுக்குறதுக்காக தான் நாங்கள் கொண்டு வந்தோம்னு சொன்னால், அந்த திருத்தம் என்பது என்னங்கிறத அவங்க அன்றைக்கி சொல்லலை, சொல்லியிருக்கணும் கிளியராக. ஸோ அதனால் இப்போதைக்கு பெர்சிக்யூட்டட் மைனாரிட்டிஸ்னால் அவங்க தான். சிஏஏ என்பது இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக இல்லை, ஆனால் அது இஸ்லாமியர்களுக்கு எதிராகவும் இல்லை. நீங்கள் அங்கேருந்து துன்புறுத்தப்பட்டு வந்தவங்களுக்கு இங்கே குடியுரிமை தர வேண்டியது முதல் முக்கியத்துவமான விஷயம். இஸ்லாமியர்கள் தர வேண்டும் என்பது அடுத்த கோரிக்கை. அதை நான் ஆதரிக்கிறேன். அவங்களுக்கு தரணும், அவங்களை திரும்ப அங்கே அனுப்ப வேண்டிய தேவையில்லை. எத்தனையோ வருஷமாக இங்கே இருந்துட்டாங்க.
இப்போ இந்த சிஏஏ சட்டம் கொண்டு வரது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இன்னும் கொஞ்ச நாள் எலெக்ஷன் வரப்போகுது, 2024 லோக்சபா தேர்தல் வரப்போகுது சார். ஒவ்வொரு எலெக்ஷன் அப்பவும் பார்த்தீங்க அப்படின்னா மக்களுக்கான தேர்தல் வாக்குறுதிகள், மக்கள்கிட்ட எப்படி எலெக்ஷனில் ஓட்டு வாங்குறது, இந்த மாதிரியான விஷயத்தை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு திட்டங்களை வந்து அறிவிப்பாங்க, சட்டம் ஏற்றுவாங்க. ஆனால் பிஜேபி பார்த்தீங்க அப்படின்னா துணிச்சலாக இந்த சட்டத்தை வந்து ஏற்ற போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு சட்டம் சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்துட்டு பேச்சுக்கள் வந்தாலுமே இதெல்லாம் எப்படி எதிர்கொள்ள போகிறாங்க? பிஜேபிக்கு அவ்வளவு நம்பிக்கை இருக்கா சார்? நம்பிக்கை இல்லாதனால தான் அவங்க இதெல்லாம் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. தாங்கள் இயற்கையாகவே தங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்டு நம்ம என்ன அவங்க என்ன செஞ்சுருக்காங்களோ, வளர்ச்சிக்காக என்ன செஞ்சுருக்காங்களோ அதை நம்பி மட்டுமே மக்களை சந்தித்து வெற்றி பெற முடியாத அவங்களுக்கு சந்தேகம் வந்திருக்குது. அவங்க இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குது, இல்லையே நம்ம சொல்ல முடியாது. இன்றைக்கி கூட ஒரு ரிப்போர்ட் வந்திருக்குது. அவங்க வந்து 5 ட்ரில்லியன் எக்கானமியாக 2030க்குள்ளே ரீச் ஆகணும்னு சொல்லி இலக்கு நிர்ணயிச்சாங்க. நம்ம சமீபத்தில் நடந்த டாவோஸ் கான்ஃபரன்ஸ், வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரத்தில், உலக பொருளாதார கமிட்டி கூட்டத்தில் எல்லா நாடுகள்லையும் பேசும்போது அங்கே வந்து இந்தியா வந்து $10 ட்ரில்லியன் கூட ரீச் பண்ணிடுவாங்க. அதான் வளரக்கூடிய ஒரே உலகத்தில் வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரே பொருளாதாரம் இந்திய பொருளாதாரம் தான் சொல்லியிருக்கிறாங்க. நான் அதையும் சொல்லி தான் ஆகணும். அதனால் அவங்களுக்கு இப்போ என்ன இன்றைக்கி ரிப்போர்ட் வந்திருக்குன்னா $7 ட்ரில்லியன் அவங்க இலக்கு வச்சது 5 ட்ரில்லியன். ஆனால் $7 ட்ரில்லியன் நிச்சயமாக ரீச் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ரிப்போர்ட் வந்து பொருளாதார சர்வே வந்திருக்குது. ஸோ அவங்க வந்து பலது பண்ணியிருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது, பல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆனால் அந்த வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் டாவோஸ் நடந்த ஃபோரத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, வளர்ச்சி ஏற்பட்டிருக்கு பல நாடுகளில், ஆனால் அந்த வளர்ச்சி அடித்தட்டு மக்களுக்கு போகலை, மேலேயே ஃபில்டர் ஆகிடுது, மேலே இருக்கிறவனே அதை அனுபவிக்கிறான். அந்த வளர்ச்சியை அடித்தட்டு மக்களுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போகலை, ஃபில்டர் ஆகிடுதுங்கிறது தான் அதையும் சொல்லியிருக்கிறாங்க. அதில் டிஸ்ட்ரிபியூஷன், ஈக்குவட்டபிள் டிஸ்ட்ரிபியூஷன் இல்லை, வளர்ச்சியை எல்லாருக்கும் நீங்கள் சமமாக பகிர்ந்து அளிக்கவில்லை இல்லையா? அது இந்தியாவிலே அந்த பிரச்சனை இருக்குது. ஸோ அதனால் என்ன செய்கிறாங்க, அடித்தட்டு மக்கள் இவங்களுக்கு வாக்களிக்க மாட்டாங்கன்னு ஒரு பயம் இருக்கும். அது என்ன பண்ணிகிட்ருக்காங்க, கொரோனா காலத்தில் ஒருத்தருக்கு 5 கிலோ ரைஸு மாதத்துக்கு இலவசமாக கொடுத்துட்டு இருந்தாங்கல்ல, ஒவ்வொருத்தருக்கும் 5 கிலோ. அதை இப்போ 5 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 82 கோடி மக்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து கொடுக்க வேண்டிய தேவை ஏன் ஏற்பட்டுச்சு? ஒரு பக்கம் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, 22 கோடி பேரை நாங்கள் வறுமை கோட்டிலேருந்து நாங்கள் மீட்டுட்டோம் சொல்கிறீங்க. ஆனால் மீட்ட பிறகும் ஏன் நீங்கள் இந்த ரைஸ் இலவசமாக கொடுக்க வேண்டிய தேவை ஏற்பட்டுருச்சு? இனி வறுமை கோட்டுக்குள்ளே இருக்கிறாங்க மக்கள். அடித்தட்டு மக்களுக்கு உங்களுடைய வளர்ச்சி வந்து போய் சேரலை இல்லையா? அதுதான் முக்கியமான விலைவாசி பிரச்சனை. இன்னொன்று வந்து வேலை இல்லா பிரச்சனை. இது ரெண்டும் இன்னும் ராமர் கோவில் கட்டிட்டாங்கல்ல சார். ஆமாம், ராமர் கோவில் கட்டிட்டானா வேலை கிடைச்சிருமா, சாப்பாடு கிடைச்சிருமா, என்ன கிடைக்கும்? அதனால் வறுமை போயிடுமா? ஸோ அந்த ஸ்டேட் வந்து டெவலப் ஆகுதுல்ல உங்களுக்கு, அந்த ஏரியா கொஞ்சம் டெவலப் ஆகும், டூரிசம் கொஞ்சம் டெவலப் ஆகும். அது இந்தியா முழுக்க எப்படி ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும்? அந்த டெவலப்மெண்ட்டே நீங்கள் கொஞ்சம் பேர் மேலே இருக்கவங்க தானே அனுபவிக்க போகிறீங்க, கீழே இருக்கவங்களுக்கு நீங்கள் தரப்போகிறது இல்லையே. நீங்கள் ராமர் கோவிலுக்கே யார் வர்றா பாருங்கள், நானும் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், கூட்டம் பயங்கரமாக வருது. மேல்தட்டு மக்கள் தான் அதிகமாக வர்றாங்க, நீங்கள் கவனிங்க. ஏன்னா அவங்க தான் பெனிஃபிட் ஆகிருக்காங்க இந்த அரசாங்கத்தினால. அப்போ அது நீங்கள் ராமர் நீங்கள் ஒரு மத ரீதியாக அதை ஒரு இதாக்கி பில்கிரிமேஜ் சென்டர் ஆக்கி பெரிய லெவலுக்கு நீங்கள் அதை ஒரு பிரச்சாரத்தை கொண்டு போகிறீங்க. இந்துக்களை ஒன்றுபடுத்துவதுக்கு அதை நீங்கள் பயன்படுத்துகிறீங்க. சொல்லப்போனால் இந்த தேசத்தை ஒன்றுபடுத்திட முடியும், ராமரை வைத்து மையமாக வைத்து இந்த தேசத்தை ஒன்றுபடுத்திட முடியும் நம்புகிறீங்க நீங்கள். ஆனால் அது எந்த அளவுக்கு வெற்றி கிடைக்கும் உங்களுக்குங்கிறது அதெல்லாம் நீங்கள் நம்ப வேண்டிய தேவை உங்களுக்கு ஏற்பட்டிருக்குங்கிறேன்.